வெல்கம் பேக் வெஹிக்கல் மெக்கானிக்ஸ் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வால்வோ 440 ரேடியேட்டர் சேஞ்ச் பண்ணுற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கீழே வர பாட்டமில் வர அடிஷ்னல் ரெடியூசர். இது ரெண்டு பக்கம் அந்த கிளீப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். இது எல்லாமே ரேடியேட்டர் வந்து ஃபுல்லாக வந்து மேலே வர டேங்க்கும் கீழே வர டேங்க்கும் வந்து எல்லாம் பிளாஸ்டிக். இது பாருங்க, கவர் ஃபுல்லாக பிளாஸ்டிக். ஏன்னா ஒன்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா தூக்கி போட வேண்டியதான். அந்த டேங்க் வந்து செய்யறதுக்கு ஆள் இல்லை சரியாக. எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது தான். எல்லாம் டேங்க் டேமேஜ் ஆச்சுன்னா சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். கோர் எதாவது கட் ஆகிடுச்சுன்னா கோர்லாம் ரிப்பேர் பண்ணிக்கலாம். டேங்க் போச்சுன்னா தூக்கி போட்டுற வேண்டியதான். இங்கே ரேடியேட்டர் சேஞ்ச் பண்ணுறவங்களாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதே டேங்க் வேறு ஸ்டீல் டேங்காக இருந்தால் வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம், கோரை மாற்றலாம், எல்லாம் செய்யலாம். அதனால் கழட்டு ஃபுல்லாக வீடியோ போட்டால் வந்து லென்த்தாக வரும்ன்றது தான், பார்க்க மாட்டீங்க, போர் அடிக்கும் அப்படின்றதான். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா கீழே கூலர் வரும், கூலரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த கவரு இது டேங்க்கு வர ஓஸு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட்டு சரியான வெயிட் இருக்கும். எப்படி வெயிட் வந்து சரியான வெயிட் இது. அதனால் இது பாருங்கள், கூலர் இன்டர் கூலர் அவுட்டில் வரும். எல்லாம் அலுமினியம், சரியான வெயிட்டு. பக்காவாக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெல்ட் போட்டு க்ரெயினில் தூக்கிட வேண்டியதான். க்ரெயினில் எங்கிட்ட க்ரெயின் இருக்குது, க்ரெயினை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து செயின் பிளாக்கோ வேறு ஏதாவது எப்படி யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கையில் தூக்குறது ரொம்ப கஷ்டம். கையில் வந்து தூக்குறது ரொம்ப கஷ்டம். இறக்குறது வந்து கூட எப்படியா இறக்கலான்னு வச்சிங்க, தூக்குறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், செட்டாக தூக்கி இறக்குறோம் பாருங்கள். எங்கள் டீம் எல்லாம் இறக்குறோம். கரெக்டாக வந்து சென்டராக இழுத்து வச்சுட்டு மெதுவாக டவுன்லோட் பண்ண வேண்டியதான். இது எலக்ட்ரிக்கல். இது மெதுவாக கொஞ்சமாக சென்டர் பண்ணி இறக்கணும். அது இது எப்படி டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ரேடியேட்டருக்குள்ளே போயிட்டு பூனை போயிட்டு உக்காந்துடுச்சு. அதை பார்க்காம டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கச்சான்னு அடித்து எல்லாம் வந்து ஃபேன் லீப்பு, ரேடியேட்டர் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த லீஃப் உடஞ்சி அடிச்சதில் வந்து கோரு டேங்கு இங்கே எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் லீப்பும் ரேடியேட்டரும் சேஞ்ச் பண்ணுறோம். லெவலில் கரெக்டாக சுகராக இருக்கும். கேப் அதிகமாக இருக்காது. ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் கேப் இருக்கும். அந்த கேப்பில் இறக்கணும். அது அந்த பக்கம் ரேடியேட்டர் வந்து இது ஏசி கூலர் ஒன்று இருக்கும். அது இழுத்து வெளியில் விட்டால் வெளியில் வந்துடும். அது ஸ்லோவாக இருக்கணும். எல்லாம் வந்து அந்த கூலர், ஏசி கூலர்
இழுத்து வெளியே விட்டுருக்கு பாருங்கள். ஐ ஷிஃப்ட் சிங்கிள் ஆக்சுவல் இது. ஏன்னா ஸ்லோவாக இறக்கணும். ரெண்டு சைடும் வந்து ரெண்டு போல்ட்டு, மவுண்டிங் போல்ட்டு, ரேடியேட்டர் மவுண்டிங் போல்ட்டு, அவ்வளோதான். அடிஷ்னலாக வந்து எல்லாமே டேங்க்கு, ஓஸு, அந்த பக்கம் ஆயில் ஸ்டிக்கு, ஆயில் பைப்பு, இன்டர்கூலர் பைப்பு ரெண்டு மேலேயும் கீழேயும் வந்து அந்த பைப்பு அத்தனையும் கழட்டணும். டவுன் பண்ணியாச்சு. பாதியில் நிற்கிது. ஏன்னா வந்து சென்ட்ரா வந்து இந்த ஃபேன் கிளச்சினுடைய பாடி இடிக்கும். அது கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக பார்த்து இறக்கணும். ஒரு பக்கம் அதிகமாக இறக்கினாலும் பிடிச்சிக்கும். ஏன்னா ஒன் சைடாக இறங்குச்சுன்னா ரெண்டு பக்கம் ஸ்டக் ஆகிடும். கொஞ்சம் தான் இறக்க வேண்டியது இருக்குது. ஓசி என்ன ஓஸ்னா சைட்டில் வருதுன்னா ஏசியினுடைய ஓஸ் வந்து இடிக்குது, டைட்டாக பிடிக்குது பாருங்கள். இந்த லப்பர்லாம் பிடிக்கும். அதனால் வந்து மாட்டும் போது ஆள் சைட்லாம் பார்க்குறதுக்கு ஆள் வேணும். சிங்கிளாலாம் மாட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆக்டர்ஸும் அதே போல் தான், இதே போல் தான் இருக்கும். இதோட கொஞ்சம் கஷ்டம். இது கொஞ்சம் பாருங்கள், ஃபேன் கிளச்சு பாருங்கள் இடிக்குது பாருங்கள். அதனால் கோர் டேமேஜ் ஆகிடும். நல்லா அந்த பக்கமாக ப்ரெஸ் பண்ணி மெதுவாக ட்ராப்பாக இறக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். சல்லுன்னு விட்டோம்னா கீழே இறக்கணும்னா எதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஒரிஜினல் ரேடியேட்டர் வந்து 3000 ரியலாக என்னவோ இது வேறு லோக்கல். இது 1600 ரியல் நான் பார்த்தேன் இன்வாய்ஸில். ரொம்ப காஸ்ட் அதிகம் அது. இறங்குது என்னடா வந்து சேஸ் வந்து இடிக்குது. டைரெக்டாக சொருவுனா பைப்பு சொருவ முடியாது. அந்த ரெடியூசரை வந்து இதை ஃபிட் பண்ணிட்டு தான் வந்து சொருவணும். ஒரு இன்டர்கூலர் கீழே வருது பாருங்கள், அந்த பக்கமாக இன்டர்கூலர் வருது, அது ஃபிக்ஸ் பண்ணணும். கீழே இந்த ஓஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இறங்கிடுச்சு பாருங்கள். பாட்டமில் இந்த 2 ஓஸ் ஃபிட் பண்ணால் போதும். மேலே வந்து ஏசி கூலர் இது ரெண்டு போல்டு வரும். அந்த 2 போல்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சைடில் பாருங்கள், இந்த மவுண்டிங், ரேடியேட்டர் மவுண்டிங், கீழே ஒரு பிளேட் வரும், மேலே ஒரு பிளேட் வரும். போட்ட 2 நட்டு தான். 2 நட்டை வந்து டைட் பண்ணால் போதும். எதாவது டேமேஜ் ஆகிருக்கா இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணணும். இந்த பீடிங் வந்து மேலே சென்டர் அந்த ஃபேனுக்குள்ளே பீடிங் வந்து லூஸ் பண்ணி இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணி விடணும். இதில் ஏர் கம்ப்ரஸர் ஓஸ் வரும், 2 ஓஸ் வருது வர. அதை கழட்டி விட்டு இறக்கும்போது வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கல்ட்ரு தான் எடுத்திருந்தா ½ hour ஆட்டம் வீடியோ போடுற மாதிரி வரும்.
half அன் ஹவர் வந்து யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் பதிவிட்டிருக்கேன். பாருங்கள், ரெண்டும் ஒன்று தான். ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படியே கழட்டினா ஓகே, வெளியில் வந்துடும். இது கூலர் ரேடியேட்ரு. 2 போல்டு வரும். 2 போல்ட் டைட் பண்ணால் அது ஓவர். ஒரு சிங்கிள் ஓஸ் வரும் சைடில். அந்த ஓஸும் ப்ராக்கெட் டைட் பண்ணுற மாதிரி வரும். இதை மட்டும் டைட் பண்ணால் போதும். ரேடியேட்டருக்கு 2 நட்டு, இந்த பக்கம் 2 நட்டு, அந்த பக்கம் 2 நட்டு. மவுண்டிங்லாம் நல்லா பக்காவாக இருக்குது, நல்லாயிருக்கு. ரொம்ப ஈஸி தான், மற்ற வண்டி விட இது ரொம்ப ஈஸி தான். கேப்பனை ஃபுல்லாக சாய்ச்சி டவுன் பண்ணிடணும். ஆஃபில் தூக்கிட்டு கழட்டுறது அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக டவுன் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக மேலே வரும், இல்லைனா இடிக்கும். கேப்பன் வந்து ஃபுல் டவுனில் இருக்கும். இது அடுத்தது இதான் ஏர் கூலர், இன்டர்கூலர் ஓஸ். இது கழட்டினா தான் வெளியில் வரும். பாருங்கள், 4 போல்ட், இதுக்கு ஒரு 4 போல்டு வரும், அதுக்கெலாம் 3 வரும். இன்லெட் லைனு, இதுலேயே இந்த ப்ராக்கெட் வருது, பீடிங் உள்ள ப்ராக்கெட் வருது. ப்ராக்கெட் கழட்டணும். இதுக்கு ஒரு 4 போல்ட்டு கழட்டி எடுக்கணும். இந்த ஒயர்லாம் எதுவும் கேபிள்லாம் கழட்ட வேண்டியதில்லை. கழட்டினீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். அவ்வளோ சீக்கிரம் வந்து இதுக்கெல்லாம் கழட்டக்கூடாது. அவ்வளோதான். இது வந்து இந்த ரெடியூசர் வந்து அந்த கிளாமை வந்து வெளியே இழுத்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணால் அப்புறம் லாக் ஆகிடும். அது ஸ்க்ரூ ட்ரைவர் வெளியே எடுத்து வேண்டியதான். எடுக்கும்போது இது போல் எடுத்து அதே போல் அவ்வளோதான், உள்ளே ப்ரெஸ் பண்ணி ஒரு தட்டு. நல்லா ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வெளியில் எடுத்துட வேண்டியதான். இப்போ ஓஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். டேங்க்குக்கு வந்து 4 போல்ட் வரும். ஓஸ் வந்து 3 ஓஸ் வரும். வாட்டர் ஓஸ் லைனு ஒன்று. இந்த பீடிங்கில் இந்த கிளாமை வந்து கழட்டி விடணும். சப்போர்ட் இது பாட்டம் ஓஸு, சென்சாரு. இதுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஓஸ், இந்த 2 ஓஸு வரும். இது ரெடிட்லேருந்து ஓவர்ஃப்ளோ வருதுங்களா, அந்த ஓஸ் இது ஒரு ஓஸு. ரெடிட் டேங்க்லேருந்து ஒரு ஓஸ் வரும். 2 ஓஸு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் டேங்கில். இது ஏசி லைன் பைப்பு. இது ஏசிலாம் கழட்டக்கூடாது. இது வந்து ஆயில் ஊற்றுறது. ஃபேன் லீஃபுடைய பீடிங்குடைய ப்ராக்கெட்டு. இது ஆயில் ஊற்றுற மேலே ஃபிட் பண்ணுறது. இது நெக்ஸ்ட்டு எல்லா ஓஸும் ஃபிட் பண்ணிவிட்டு கூலண்டை வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.
ஓகே, கூலெல்லாம் ஊற்றி ஒரு 1/2 1 hour வந்து வண்டி ரன்னிங்கில் விடணும். பாருங்கள், உள்ளே வந்து ஏர் சிஸ்டம் எல்லாம் ஓகே. இது ஏசி. இது அடுத்த நல்ல வீடியோவோடு வரேன். பாய் பாய்.